யோசேப்புக்கு யோசேப்புக்கு அப்பமே கிறிஸ்துவின் அன்பு இருக்குது பாருங்களேன். ஆமாம் 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 ஆமாம். இன்னொன்று ஆபிரகாமுக்கு அப்பமே வார்த்தை மேலே ஒரு வைராக்கியங்க. இல்லை 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 இல்லை, தாவீது ராஜாவுக்கு அப்பமே வைராக்கியம் பாருங்களேன், கோலியாத்தெல்லாம் காலி பண்ணோன்ட்டுன்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதே போல் எஸ்தருக்கு பாருங்க, எஸ்தருக்கும் அதே போல தான் ஒரு வைராக்கியம். தானியலுக்கு பாருங்க, எந்த கேபி சிங்க கேபினா எந்த கேபியில் போட்டாலும் என்ன ஒன்றும் பண்ணாதுன்ற ஒரு வளர்ச்சி. அப்போது வாரந்தோறும் வார்த்தையை கேட்குறீங்க, உங்கள் வளர்ச்சி எங்கே இருக்குது? வாரந்தோறும் காணிக்கையும் விதைக்கிறீங்க, உங்களுடைய வளர்ச்சி எங்கே இருக்குது? வாரந்தோறும் ஊழியம் செய்கிறீங்க, உங்களுடைய வளர்ச்சி எங்கே இருக்குது? சம்திங் அவரை பார்க்குற பார்வை இன்னும் வேற மாதிரி பார்க்கணுன்றாரு. அதனால் அப்பாவுடைய அன்புலேயும் கனெக்ஷன்லேயும் நேரத்தை கொடுக்கறதுலையும் மணிக்கணக்காக அப்பாவுடைய பாதத்தில் இருந்து பவர் பேங்கை போல் ஏற்றினா மாத்திரம்தான் விசுவாசம் ஃபெய்த்து. அப்படியே நடந்துக்கினே ஜெபம் பண்ணுறேன், நடந்துக்கினே பிளேட்டில் சாப்பாடு போட்டு கொடுத்தா நடந்துக்கினே அப்படியே ரோடாக சாப்பிட்டு போவீங்களா? உக்காந்து சாப்பிட்ணும், அப்பா பாதத்தில் உக்காந்து வேதத்தை வாசிக்கணும், நம்பிக்கை விசுவாசம், நேரத்தை கொடுக்கணும், உக்காந்து சாப்பிட்ணுங்க. ரோட்டில் போய்கொண்டே வண்டி ஓட்டிக்கினே கார் டிரைவ் பண்ணிக்கினே சாப்பிடுவீங்களா? தட்டில் போட்ட சாப்பாடை சாப்பிடுவீங்களா? உட்காந்து சாப்பிட்றீங்கட. ஆமாம் ஆமாம் ஆமாம். தொடர்ந்து அப்பா கனெக்ஷன்லேயே இருங்க, உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும்.